ஹாய், நான் ஆகாஷ் விஜய். இன்றைக்கி எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஹவு டு ரைட் அ ஸ்க்ரீன் ப்ளே. இதை நாங்கள் ஹவு டுன்னு பண்ணுற சீரீஸில் செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ ஹவு டு ரைட் அ ஸ்டோரி அப்படின்னு பண்ணியிருந்தோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே காட்சி கொடுக்குறோம், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஏன்னா அதோட ஒரு கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்க்ரீன் ப்ளேனா என்ன? ஒரு ஸ்டோரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதிலிருந்து எந்த சீனெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் காட்ட போகிறோமோ அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே. அப்போது ஒரு சீரீஸ் ஆஃப் சீன்ஸ் தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே. அப்போது ஒரு சீன்னா என்ன? ஒரு கேரக்டர் பண்ணுற ஆக்ஷனும் அவங்க பேசுகிற டைலாக்ஸும் தான் ஒரு சீன். இப்படி சீன்ஸினாக பில்டப் பண்ணி மொத்தத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வர்றது தான் ஸ்க்ரீன் ப்ளே. இந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதை எழுதுறதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த இடத்துல நான் ஃபார்மெட்னு சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை நம்ம ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு டிஜிட்டல் ஃபார்மெட்லேயோ எழுதும் போது அதை வந்து என்ன ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதில் தான் நம்மளும் எழுதுவோம். அப்போ தான் நம்ம வேறு ஒருத்தருக்கு நம்ம ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொல்லும் போது அவங்களுக்கும் புரியும். எல்லாரும் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன் ஹெட்டிங், இன்டீரியரா எக்ஸ்டீரியரா, அதாவது வீட்டுக்குள்ளேயா வீட்டுக்கு வெளியேவா, அதுக்கப்புறம் லொக்கேஷன், எங்கே நம்ம சீன் நடக்குது, ரூம்லையா ஹோட்டல்லையா பார்க்லையா அப்படின்ற லொக்கேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம சீன் எப்போ நடக்குது, டேவா நைட்டா ஈவினிங்கா இப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரக்டரோட நேம், எந்த கேரக்டர் டைலாக் பேச போகிறாங்களோ அந்த கேரக்டர் நேம் எழுதி அவங்க பேசுகிற டைலாக், அதுக்கப்புறமா அவங்க பண்ணுற ஆக்ஷன், இப்படி எல்லாத்தையும் எழுதி ஒரு ஃபார்மெட்டில் வைக்கிறது தான் ஃபார்மெட். இப்படி ஒரு ஃபார்மெட்டில் எழுதுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸும் நிறைய அப்ளிகேஷன்ஸும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவும் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. செல்டெக்ஸ் மாதிரியான மொபைல் அப்ளிகேஷன்லாம் கூட ஃப்ரீ தான். நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்படி ஃபார்மெட்டில் எழுதுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு அப்ளிகேஷனும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அதை டிசைட் பண்ணி அதை நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கும் பேசிக்காக நிறைய வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா என்னன்றதை பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம பார்க்குற முக்காவாசி படம் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் பார்த்தோம்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை மொத்தம் 3 ஆக்டாக பிரிச்சுடுவாங்க. ஆக்ட் 1 செட்டப், ஆக்ட் 2 கன்ஃபரன்டேஷன், ஆக்ட் 3 ரெசல்யூஷன். இப்படி 3 ஆக்டாக பிரித்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்ட் 1 செட்டப்பில் ஃபஸ்ட்டு எல்லா கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரில் எங்கே வாழ்கிறாங்க, அவங்க என்ன டைம் பீரியடில் இருக்காங்க இப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு சொல்லிவிட்டு அந்த கேரக்டரோட நேச்சர் என்ன, பிஹேவியர் என்ன, ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த கேரக்டரோட வாண்ட் என்ன இப்படின்ற எல்லாத்தையும் படம் ஆரம்பித்த 20 to 30 மினிட்ஸில் நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆக்ட் 1 முடியும் போது ஒரு பிளாட் பாயிண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பிளாட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் அவரோட வாண்ட்டை தேடி போகும்போது அவருக்கு நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை அவர் லைஃப்பை திருப்பி விடுற மாதிரி நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் என்டர் ஆவார். இப்படி ஆக்ட் 1 முடிப்பாங்க. ஆக்ட் 2 கன்ஃபரன்டேஷன். இதில் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்க்கும் ஆன்டாகனிஸ்ட்க்கும் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு வாண்ட்டை தேடி போகும்போது அவருக்கு வர கஷ்டத்தெல்லாம் அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணுறாரு இப்படின்ற எல்லா விஷயமே வந்து கன்ஃபரன்டேஷன் நடக்கும். கன்ஃபரன்டேஷனை பிளாட் பாயிண்ட் 2 வச்சு எண்ட் பண்ணுவாங்க. இந்த பிளாட் பாயிண்ட் 2 எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஆக்ட் 3 ரெசல்யூஷனில் நம்ம ஹீரோ வந்துட்டு எடுக்க போகிற டிசிஷனுக்கு இந்த பிளாட் பாயிண்ட் 2 தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஹீரோ வந்துட்டு அவரோட தேவையானது நடந்துச்சா நடக்கலையா, இப்போ ஒரு லவ் பண்ணுறாருனா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலையா, பிரிஞ்சுட்டாங்களா, இப்படின்னு ரெசல்யூஷனில் நடக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு இந்த பிளாட் பாயிண்ட் 2 தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து படத்தை முடிச்சிடுவாங்க. இப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த கதை எல்லாமே இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். நம்ம சின்ன வயசில் அடிக்கடி கேட்ட கதை என்னென்னு பார்த்தோன்னா, பாட்டி வடை சுட்ட கதை. எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். கிட்டத்தட்ட இந்த கதையும் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த கதையில் வந்துட்டு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்துட்டு காக்கா ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறாங்க. எப்படி இந்த கதையை ஆரம்பிப்பாங்க? ஒரு ஆயா வந்துட்டு ஒரு ஊரில் வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அதை மரத்து மேலே இருந்து ஒரு காக்கா பார்த்துட்டு இருந்துச்சான். இது வந்துட்டு செட்டப். இப்போது நம்ம ஹீரோக்கு, அதாவது நம்ம காக்காவுக்கு ஒரு வாண்ட் இருக்குது. என்ன? அந்த வடை. இப்போ பிளாட் பாயிண்ட் 1 என்னென்னா, நம்ம காக்கா போயிட்டு அந்த வடையை அங்கேருந்து எடுத்துகிட்டு திருப்பி மரத்துக்கு மேலே போய் உட்காந்துருது. இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபரன்டேஷன், அதாவது ஒரு நரி வருது. இப்போது இந்த வாண்ட்டை அது சாப்பிட்லாம் நினைக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்குதா, அதுதான் கன்ஃபரன்டேஷன். இப்போ அந்த நரி வந்துட்டு காக்கா கிட்டேருந்து அந்த வடையை பிடுங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் நடத்துதில்ல, அதுதான் கன்ஃபரன்டேஷன். காக்கா நீ அழகாக பாடு அப்படின்னு சொல்லும் போது அது காக்கான்னு கத்தனோடனே வடை கீழே விழுந்துருது, அதை நரி எடுத்துடுது. இது பிளாட் பாயிண்ட் 2. இப்போ ரெசல்யூஷன் என்னென்னா, இந்த காக்காவுக்கு வடை கிடைக்குமா கிடைக்காதா, காக்காவுக்கு கிடைக்கல. இதுதான் ரெசல்யூஷன். இப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு பார்த்து வளர்ந்த கதை எல்லாமே இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. இதை வந்துட்டு கிராவிட்டி எப்படி நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி தான். கிராவிட்டியை அவராக கண்டுபிடிக்கல, இருந்த ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அந்த மாதிரி தான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரும் நம்ம எப்பயுமே சொல்கிற ஒரு கதையில் இந்த ஸ்ட்ரக்சர் எப்பயுமே இருக்கும். இதை நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப பேசிக் லெவலான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இன்னொரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் ரோஷமான் ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஏன் இந்த பேருனா, ரோஷமான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் தான் முதல்ல இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போத்துலேருந்து ரோஷமான் ஸ்ட்ரக்சர்னு இதுக்கு பேரே வச்சுட்டாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர். ஏன்னா இதில் எப்படி இருக்கும்னா, ஒரே சீனை வேறு கேரக்டர் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு டீல் பண்ணுறது தான் இந்த ரோஷமான் எஃபெக்ட். இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்க்ரீன் ப்ளே ரன் ஆகும். இதை தமிழில் வந்துட்டு சூப்பராக யூட்டிலைஸ் பண்ண ஒரு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட விருமாண்டி. அந்த படத்தில் ஒரே சீனை விருமாண்டி ஒரு மாதிரி சொல்லுவார், கொத்தால தேவர் ஒரு மாதிரி சொல்லுவார். சூப்பராக இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் வேதாள கூட இந்த ரோஷமான் எஃபெக்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சராக நம்ம படம் எழுத போகிறோம்னா நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் எதனா தப்பு பண்ணால் கூட விஷயம் மொத்தமாக மாறிடும். ஸோ இதை நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் எப்பத்தை விட கொஞ்சம் கான்ஷியஸாக வேலை செய்யணும். அடுத்தது ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். பேர்லேயே இருக்கிற மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாமல் முன்னாடி நடக்கிறத பின்னாடியும் பின்னாடி நடக்கிறத முன்னாடியும் மாற்றி போட்டு விளையாடிருப்பாங்க. இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனால் இதை சூப்பராக ஹேண்டில் பண்ண படம் எது பார்த்தீங்கன்னா வடச்சென்னை. அந்த கேரக்டர் ஏன் ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளை ஒரு டென்ஷனோடையே வச்சு அந்த கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட பேக் ஸ்டோரியை நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் ஃபெபுலா அண்ட் ஷூஜெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா இதே மாதிரி தான், ஆனால் அங்கே ஒரு கேரக்டரை ஒரு சிச்சுவேஷனில் எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை மொத்தமாக சொல்லுவாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட பொல்லாதவன். அந்த தனுஷ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியில் ஒரு ஃபைட் சீனில் போய் உட்காந்துட்டு இருப்பார். அந்த சண்டை ஏன் போடுறேன், இப்போ ஏன் எல்லாம் என்னை கொல்ல வராங்க அப்படின்றத மொத்தமாக நமக்கு சொல்லுவார். அந்த பைக் வாங்கினேன், அந்த பொண்ணை லவ் பண்ணேன், இப்படின்ற ஒரு விஷயமா நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லும் போது தான் நமக்கு அந்த படத்தோட மொத்த கதையும் தெரிய வரும். சந்தோஷ் சுப்ரமணியம் கூட லைட்டாக வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர் லிங்க் ஸ்ட்ரக்சர். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்று தான். ஒரு 2-3 கதை நடக்கும். அந்த கதையிலேருந்து ஒரு சீனை ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் படம் ப்ராக்ரஸ் ஆக ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒரே படமாக நமக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரக்சரில் மாநகரம், மானம், சூப்பர் டிலக்ஸ்னு நிறைய படம் வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ இவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வைங்க. அதுக்கப்புறமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயம் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை இப்போ லைனாக சொல்கிறோம். ஹைப்பர் லிங்க் ஸ்ட்ரக்சர் தவிர நம்ம வேறு எந்த ஃபார்மேட்டில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதினாலுமே ஒரு சீனையும் அடுத்த சீனையும் எழுதும் போது ஒரு லிங்க் இருக்கணும். அதாவது ஒரு சீன் முடியும் போது அடுத்த சீனுக்கான லீட் பாயிண்ட்டாக இந்த சீனில் நம்ம ஒரு மேட்டரை வைக்கணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். இல்லைனா நீங்கள் தனித்தனியாக துண்டாக கதை சொன்னீங்கன்னா படத்தோட ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரே இருக்காது. இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணோம்னா நம்ம சீக்வன்ஸாக கூட ஒர்க் பண்ணலாம். அதாவது ஒரு 4-5 சீனை சேர்த்து ஒரு சீக்வன்ஸாக ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி, சதுரங்க வேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ். சதுரங்க வேட்டையிலலாம் ஒரு 6 எபிசோட் இருக்கும். அந்த 6 எபிசோடாக வந்துட்டு படம் ட்ராவல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் போய் ஒவ்வொருத்தர் ஏமாத்துறது தான் ஒரு எபிசோடாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கதை சொல்லும் போது நமக்கு படத்தில் ஒரு டவுனே இருக்காது. படம் வந்து அழகாக ஒரு ஃப்ளோவில் அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனாங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். எங்கேஜிங்னு சொன்னோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஒரு படத்தை எங்கேஜிங்காக வைக்கணும்னா 15 to 20 மினிட்ஸில் படத்தில் எதனா ஒரு ஹை பாயிண்ட்டோ இல்லை ஒரு லோ பாயிண்ட்டோ நடந்துகிட்டே இருக்கணும். அதாவது ஸ்டோரியில் எதனா ஒன்று ஹேப்பனிங்காக இருந்துகிட்டே இருக்கணும். இப்போது நம்ம ஒரு சீன் காட்டுறோன்னு வைங்களேன், அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 4 சீனுக்கு அவங்க லவ் பண்ணுறதே காமிச்சிட்டு இருந்தாலோ இல்லை காமெடின்ற பேரில் சும்மா காமெடியே பண்ணிட்டு இருந்தாலோ பார்க்குறவங்களுக்கு போர் ஆகிடும். என்ன படம் அடுத்த ஸ்டெப்புக்கு நவுறவே இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சீனில் என்ன எமோஷனுன்றதை நம்ம பேக் ஆஃப் மைண்டில் வச்சுட்டு ஸ்டோரி அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு அந்த காமெடியோடையோ இல்லை அந்த லவ்வோடையோ அதை உள்ளே மிக்ஸ் பண்ணி ஸ்டோரியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு போரான ஃபீலே வராது. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வச்சு உங்களால் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியும். ஆனால் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் என்ன ரூலா, இப்படி தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு டெக்னிக்காக வச்சு நம்மளும் அதை அடாப்ட் பண்ணி வேணும்னா பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக இனோவேட்டிவாக பண்ண போகிறோன்னா அது நம்ம இஷ்டம். சினிமான்றதே வந்துட்டு ஒரு கிரியேட்டிவ் கிராஃப்ட் தான். அதில் வந்துட்டு நாங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நாங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறது எதுக்குன்னா இப்போ பேசிக்காக இப்போ தான் ஒருத்தர் எழுதவே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோவே நாங்கள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி அதை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துட்டு எங்களோட சஜஷனை கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.